ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்க நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க பார்த்துருவோம். ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்கள்ல நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு போறவங்க. வலது ரைட்டா இப்படி சுத்தாம லெஃப்ட்லயே சுத்திட்டு போறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸ் எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காம அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ள அவங்க டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நகர்ந்தா நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனா நினைச்சுக்குங்க. அவங்க பர்த் சார்ட்ல இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினைச்சுக்குங்க. குத்தி ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்துல ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசா செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலா நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போற இடம்னு ஒன்று இருக்கு, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசுல சுத்துற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியா பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்றோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ள நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ள நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்ல சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில தான் இருப்பாங்க. அவர் அங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு இல்லை, நேருக்கு நேரம் பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்க ஜாதகத்துல கோச்சாரத்தினாலும் சரி, உங்க ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படிதான் இருக்கும். அப்ப ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்துல ரொம்ப முக்கியமா அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சா சொல்றதுல ராகு கேது பயிற்சியில ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க சாப்பாடை குறைச்சு வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்கு, அது ஆக்சிடென்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்கு, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்கு, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுறத கட் பண்ணிட்டாரு அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடைச்சு நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு லைஃபை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனாலதான் பிரம்மாண்டம்னு சொல்றாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதுல ராகு கேது பயிற்சியில கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்டா நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனா ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்ப சரியாக போறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாத்தி போடுறது. ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்ப இந்த கோச்சாரத்துல இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. இப்ப தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது. ரொம்ப தொழில நான் நல்லா பீக்ல போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது.
அதே போல உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது, ம். வழக்கே இல்லை சார்னா புதுசா வழக்கு ஏற்படுத்துறது, உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது, இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு நாங்க ஒண்ணு சேரவே மாட்டோமா எங்க ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற வாய்ப்பு. குழந்தையே இல்லை சார்னா டெஸ்ட் டியூப் பேபியில IVF IUIல குழந்தை கிடைக்கிறது, ம். இல்ல குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது, இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு. ஐயா, இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்லயும் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போறது, நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது, அது மூலியமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது, முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது, இந்த உணவுனால பிரச்சனை வரும் உங்களுக்கு, இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது, இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்துல வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமா உற்பத்தி ஆகும். EV வெஹிக்கிள் சொல்றோம், புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாம கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, IVI சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸா போய் அதுல நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்றதுல டிஸ்டர்ப் இல்லாம போனோம் உடனே பரவாயில்ல, IVF இதுல நான் புதிய நவீன இயந்திரங்களால நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு புதுசா உருவாக்கக்கூடியதுன்னா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்க மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால இப்ப பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்றது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்களா அது முக்காவாசி நடந்து. கண்டிப்பா அதனால துல்லியமா இதுவும் கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் அந்த மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதுல பேசியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான், கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம் தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஞ்சியோ இதுனால நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். EV வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது நாள்ல இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டுல கேது வர்றதுனால, அதே மாதிரி கடக வீட்டுல கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு, நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்றோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமா அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் இந்த கேது செய்வார். அப்ப அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமா கரெக்டா கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராம போகாது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பா அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ள நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்கு, சனியோட வீடு ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்கள்ல கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்கள்ல தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காம போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல, தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்துல எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோட கவனிச்சு டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமை ஆவாங்க. அதான் மைனஸா இருக்கிறத பிளஸ், பிளஸ்ஸா இருக்கிறத மைனஸா பண்ண போறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா தொழில்ல வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டுல ராகு வர்றாரு. அப்ப அங்க வரும்போது அந்த பொருளாதாரத்துல பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்ப பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமா இருக்குது, ராகு இங்க வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போறேன். அப்ப ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்துல ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போறாங்க, நிழல் கிரகங்களான ராகு பிளஸ் கேது என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். கண்டிப்பா ஐயா. வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் அருள்மிகு மகாசக்தி குபேர வாராகி அம்மனோட கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கய்யா. நாங்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லி நேயர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்க. மித்ரா டிவி, பக்தி யுகம் எல்லா அன்பர்களுக்கும், மந்த்ரா டிவி எல்லா அன்பர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அன்பர்களையும் இருகரம் கூப்பி கும்பாபிஷேகத்துக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இதுல வந்துங்க செப்டம்பர் 17 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு மகாசக்தி
குபேர வாராகி அம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறக்கியா. பிரம்மாண்டமாக அதை வந்து என்னுடைய அன்பு மாணவர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவர் அவருக்கு வந்து வாராகி அனுகிரகம் செய்து இந்த ஆலயத்தை ரொம்ப சிரமத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் வந்த டொனேஷனில் அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காரு. மெல்ல 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 உருவாக்கி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்துருச்சு. செப்டம்பர் 17, இன்னொரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுற நாள்லேருந்து ஒரு 40 days இருக்குன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பொருளுதவி நிதியுதவி செஞ்சுருக்காங்க, செய்யறக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் மானசீகமாக சொல்லிக்கிறேன். மகாசக்தி குபேர வாராகி அம்மன் 6.25 அடி உயரங்கய்யா, 8 திருக்கரங்களோடு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பல ஆயிரம் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க, கூடுறாங்க அப்படிங்கிறதான் இதில் ஒரு ஆச்சரியம் விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடங்கய்யா வடக்கு நோக்கி அம்மன். இன்னைக்கு சொல்கிறேன், இது வார்த்தைக்காக சொல்லலை, அங்கே வந்தவங்களுக்கு உணர்வாங்க தெரியும். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வழிபட்டுட்டு போகும்போது உங்கள் லைஃப் மாறும். அந்த வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி இரண்டும் விமர்சையாக ஹோமங்களோடு அன்னதானத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மாணவர் திரு சக்திவேல் அவர்கள், சக்திவேல் சுவாமிகள், அவங்க குடும்பத்தார் இதுக்கு சிரத்தையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்ல இருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் எரியோடுக்கு அடுத்தது என் புதுரோடுங்கிற ஊரில் ரோட்டின் மேலேயே பக்கத்திலேயே அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம் தான் மகாசக்தி குபேர வாராகி அம்மன். குபேர வாராகி வடக்கு நோக்கி இருக்காங்க. ஒரு தாற்பரியமான கோயிலுங்கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு, அருமையான வரலாறு இருக்குங்கய்யா. அந்த இடத்துக்கு ஏன் அந்த அம்பாள் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. அம்பாள், அந்த அம்பாள் வந்து ஒரு அற்புதமாக இருக்காங்க. உண்மத்த பைரவர் அங்கே வர்றாங்க. உண்மத்த பைரவர் நம்ம அம்பாளுடைய கணவர் உண்மத்த பைரவர். இனி உண்மத்த பைரவருங்கிறது படிப்புக்கான கடவுள் இல்லையா, பைரவர் இல்லையா. அது நிறைய பேருக்கு இனி நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நம்ம ஒரு வீடியோவா அடுத்தது பண்ணுவோம். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு செப்டம்பர் 17, 2026 வியாழக்கிழமை காலை 10:45 10:45 11:10 கும்பாபிஷேகம். கும்ப கலசத்துல தீர்த்தம் விடுறோம். நிறைய காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கைலாஸ் தீர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 11 தீர்த்தங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்குங்க. வந்திருக்கு. காசி போய் அடியேனே எடுத்துகிட்டு வந்தேன். அடியேனே போய் தான் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன். போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் போய் தான் குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ராமேஸ்வரம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன இதுன்னா, உங்கள் எல்லாரையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்பவே நிறைய பங்களிப்பு இருக்கு நிறைய. இன்னும் வந்து நான் என்ன சொல்றேன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாங்களே ஏதாவது பங்களிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நிச்சயமா பண்ணலாம். ஹோமங்கள் இருக்கு, அன்னதானம் இருக்கு, நிறைய வந்து அந்த பேக் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இது பிரசாதம் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கு. இவ்வளவும் அந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய குடும்பம், அவங்க பெரிய வசதி உள்ளவங்க கட்டலை. ஒரு ஏழை மாணவர் திரு சக்திவேல் சுவாமிகள், அவர் வந்து ரொம்ப, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா இப்படி இருக்கிறாரு, எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல கடவுளால வராகியினுடைய புண்ணியத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சது, பங்களிப்பு கிடைச்சது. நாமளும் அதை பங்கெடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன பணிகள், திருப்பணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் என்ன செய்ய முடியுமோ உடல் உழைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துல அடியன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறேங்க. 6 கால பூஜை நடக்குது. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. எல்லாம் அம்பாளுடைய ஆசி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நீங்கள் பொருளுதவி, நிதி உதவி எது அளிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை, ஏன்னா வாராகி கைங்கரியத்துக்கு நீங்கள் பங்கெடுக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கடன், எதிரி, சூன்ய தோஷம், நெருக்கடி, இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம் இது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பங்களிக்கலாம். கண்டிப்பாக அப்படி பங்களிப்பு செய்யும் போது அந்த அன்னையின் பேரருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தில் அடியேனும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுவோம். மாபெரும் அன்னதானம் காலையில் 9 மணியிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நிறைய பல ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்க.
நிறைய பேர் டொனேஷன் ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. உங்கள் எல்லாரையும் நானும் ஆலயத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.